Hello friends and viewers, welcome to Venkateswara Engineering. இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா இந்த பைக்ல இருந்து உடைஞ்ச ஸ்டட் எப்படி வெல்டிங் பண்ணி ரிமூவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். Friends, இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு Honda Dio பைக் இது. ஸ்கூட்டி மாடல். இது காட்டுறோம் பாத்தீங்களா? இந்த சைலன்சர் போல்ட் பெரும்பான்மையான வண்டியில கட் ஆகுங்க. இது வந்து Honda Dioன்னு இல்ல, எல்லா வண்டியிலுமே இந்த மாதிரி போல்ட் கட் ஆகுறது வழக்கமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரும்பான்மையான ஒர்க் ஷாப்பில் வந்து வெல்டிங் பண்ண தெரியாமல் வீணாக்கிடுறாங்க, வெல்டிங் பண்ணி கட்ட தெரியாமல். இல்லைனா சப்போஸ் ஓட்டை போட்டு எடுக்கிறோங்கிற பேரில் அந்த இடத்தையே வீணாக்கி அதாவது அந்த போல்ட் எடுக்கிறங்கிறதுல அந்த பாடியவே வீணாக்கி கிராக் பண்ணிடுறாங்க. இது ரொம்ப சிம்பிளாக எடுக்கலாம். எர்த்து எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி தாங்க, எர்த்து எப்போ போட்டாலுமே டூ வீலரை பொறுத்த வரைக்கும் எர்த்து எங்கே வெல்டிங் பண்ணுறோமோ முடிஞ்ச அளவுக்கு வெல்டிங் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எர்த்தை போட்டுக்கணும். கை நடுங்காமல், அதாவது கையை ரொம்ப ஷேக் பண்ணாமல் கரெக்டாக அந்த போல்ட்டோட சென்டரில் வெல்டிங் பண்ணணும். இது இப்போ அவர் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. முக்கியமாக ப்ளக்கை கழட்டி விட்டுறது நல்லது. அதாவது ஸ்பார்க் ப்ளக்கோட ப்ளக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வெல்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த போல்ட் உடஞ்ச போல்ட்டில் கொஞ்சோண்டு மெட்டல், அதாவது வெல்டிங் பண்ணி கொஞ்சோண்டு அதாவது முட்டு மாதிரி ஏற்றிக்கிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ராடை வச்சு வெல்டிங் பண்ணி திருப்பினா டக்குன்னு வந்துடும். அதிகபட்சமே பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் டைமு. நிறைய இடங்களில் நிறைய மெக்கானிக்லையும் அதை தட்டுறோம், ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அதை தட்டி கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீணாக்குறாங்க. ஒரு சில பேர் வெல்டர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த போல்ட்டையும் அந்த பாடியும் சேர்த்து வச்சு வெல்டிங் பண்ணிடுறாங்க கை நடுக்கத்தில். அப்புறம் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிற பேரில் பாடியில் ஹோல்ஸ் போட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த பாடியே வீணாக போயிடுது. அதாவது இந்த கேஸே வீணாக போய்டும். அப்புறம் புதுசாக மாற்றுவாங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் சார்ஜ் ஆகும். ஏன்னா கேஸ் வாங்குறது ஒரு பக்கம் அப்படின்னா மெக்கானிக்கல் சார்ஜ் அதிகமாகும். ஸோ இதை பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், அவர் ரொம்ப சிம்பிளாக சுலபமாக வெல்டிங் பண்ணி எடுத்துட்டோம். இது போல் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கேட்கும், ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பை. ஹே கைஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணி ஜிபி மிஷின் நல்லா இருக்குமா, தோஷம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கேட்டுட்ருக்கீங்க. வெல்டிங் மிஷின் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க. கண்டிப்பாக அதை பற்றி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். எந்த வெல்டிங் மிஷின் நல்லா இருக்குது அப்படிங்கிற பற்றியும் நம்ம ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். Thank you friends. Bye. See you again. Friends, நான் விக்னேஷ். இந்த சேனல்ல வர போஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு உடனே வரும்.